அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். நாட்டில் பணவீக்கம் குறைந்து பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாட்டிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் நிலைமையான தன்மையில் முன்னோக்கி செல்வதோடு வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கையிருப்பு கிடைத்துள்ளதோடு உல்லாச பயணத்துறை மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி செல்கின்றது. உல்லாச பயணிகளின் வருகையால் பெற்றுக்கொண்ட வருமானம் கடந்த 6 மாதங்களில் 1.7 பில்லியன் டாலர் கிடைத்துள்ளது. எங்களின் ஏற்றுமதி பொருளாதாரம் அதிகரித்துள்ளது. டாலரின் பெறுமதி 295 தொடக்கம் 300 என்ற வரையறைக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நமது பொருளாதாரம் நமது நிலையான தன்மைக்கு கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புதன்கிழமை 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் இன்றைய தினம் மேலும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கச்சத்தீவை ஒருபோதும் நாம் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறி வருகின்றனர். கச்சத்தீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சத்தீவை மீட்டு தமிழக கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்த விடயம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து சென்ற வெலிக்கடை சிறைச்சாலை அமைந்திருக்கும் காணியின் அசல் உரிமையாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவரது குடும்பத்தினரும் ஆவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்தார். அந்த உண்மையை நிரூபிக்கும் ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக வஜிர அபேவர்த்தன கூறியுள்ளார். முல்லேரியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொடிகாவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முல்லேரியா போலீசார் தெரிவித்தனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டியொன்று எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அங்கொடை பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பலான USS துல்சா நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. வேகம் மற்றும் பல்துறை திறனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் ஆழமற்ற நீர் மற்றும் திறந்த கடல் இரண்டிலும் இயங்கும் திறன் கொண்டது. இந்த கப்பல் அதன் இந்தோ பசிபிக் பணியை தொடர்வதற்கு முன்னதாக ஒரு குறுகிய எரிபொருள் நிரப்புதல் மற்றும் சில தேவைகளின் நிறுத்தமாக கொழும்பு துறைமுகத்தை தெரிவு செய்துள்ளது. இந்த விஜயம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான கூட்டாண்மையையும் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதிக்கான அவர்களின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகின்றது என அமெரிக்க தூதகம் தெரிவித்துள்ளது. காணி விடுவிப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு அமைச்சுக்கள் மட்ட குழுவொன்றை ஸ்தாபிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். இதனூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும்
மொனராகலை, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் விவசாய நடவடிக்கைக்கான காணிகளை வழங்குவதற்கும் சில பகுதிகளில் குடியேற்றத்துக்கான காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படவுள்ளது. கொட்டாவைக்கும் தொடங்கொடவிற்கும் இடையிலான 19வது கிலோமீட்டரிலிருந்து 44வது கிலோமீட்டர் வரையிலான தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையை புனரமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி தெரிவு செய்யப்பட்ட குறைந்த ஏலாதாரான மகா என்ஜினியரிங் பிரைவேட் நிறுவனத்திற்கு உரிய ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள வீதிகள் சமீப காலமாக உடைந்து காணப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தங்காலை நகுலுகம பகுதியில் 2 இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மோதிய விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென் செப்டம்பர் 10 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நேற்று பொல்கஹவெல நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு கடற்படை புலனாய்வு பணிப்பாளராக இருந்த காலத்தில் பொத்துஹெர பகுதியில் நடந்த ஒரு கடத்தல் தொடர்பாக விசாரணை தொடர்பாக கடந்த மாதம் 28ஆம் நிஷாந்த உலுகேதென் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென் 11வது சந்தேக நபர் என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமாக இருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் நேற்று கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இதனை தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் வேளாண்மை அறுவடை நிறைவடையும் நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட யானைகள் தினமும் வருகை தருவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக சம்மாந்துறை, வளத்தாப்பிட்டி, மாவடிப்பள்ளி, நிந்தவூர், இறக்ககாமம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டி பட்டியாக தினமும் யானை கூட்டங்கள் வருகை தருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் யானைகளை கட்டுப்படுத்த நேற்றும் கூட வனஜீவராசிகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் குறித்த யானைகள் பொதுமக்களின் குடியிருப்புகளை தாக்கி மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த விபத்து நேற்று கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியில் தம்புள்ளை போகரேன்வெவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து தம்புள்ளை திசை நோக்கி சென்ற 3 வாகனங்களும் தம்புள்ளையிலிருந்து கொழும்பு திசை நோக்கி சென்ற லொரி ஒன்றும் காரொன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. காலி வக்வெல்ல பாலத்திலிருந்து கீழே கவிழ்ந்து முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக காராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.